நடிகர் திலகத்துக்கும் மக்கள் திலகத்துக்கும் எவ்வளோ நட்போடு இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவ்வளோ நட்போட சகோதர பாசத்தோட இருந்த அவங்கக்கிட்ட மக்கள் திலகம் அவர்கள் நடிகர் திலகத்தோட ஒரு சின்ன நல்ல குணத்தை பதிவு பண்ணுறாரு. அந்த மாதிரியான குணத்தை நான் நடிகர் திலகத்துக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னும் சொல்லி பதிவு பண்ணிருக்கார். அந்த மாதிரியான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட 2வது மனைவி காலமான போது, அதாவது நம்ம காலம் ஆகிட்டாங்க, ஒருத்தவங்க காலம் ஆகிட்டாங்கனாவே நமக்கு வேண்டப்பட்டவங்களாக இருந்தால் நம்ம சாப்பிட்றதுக்கே யோசனை பண்ணுவோம், உயிரோடு இருக்க யோசனை பண்ணுவோம், ரொம்ப விரக்தி நிலையில் இருப்போம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நடிகர் திலகம் என்ன செஞ்சுருக்காருன்னா, அவருக்கு முழுசாக கடைசி வரைக்கும் ஆறுதலாக அங்கேயே நின்றுட்டு இருந்துட்டு, அதற்கு அடுத்து அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, அவரை கடைசியாக அந்த அம்மாவுக்கு கடைசி பயணத்தை முடித்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இவர் மக்கள் திலகத்துக்கிட்ட மக்கள் திலகத்தை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்தையே காலி பண்ணிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த குணம் என்கிட்டயே கிடையாது. நான் ஒரு இந்த மாதிரி ஒரு இறப்புக்கு போகிறேன் அப்படின்னா நான் வந்துடுவேன் திருப்பி. கடைசி வரைக்கும் நின்று சாப்பிட வைக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஆனால் அது நடிகர் திலகத்துக்கும் கிடையாது. ஆனால் எனக்காக ஒரு அண்ணாவுக்காக ஒரு தம்பி என்ன செய்வானோ அதை இருந்து எனக்கு செஞ்சுட்டு தான் நடிகர் திலகம் போனார். இந்த மாதிரியான ஒரு உயரிய குணத்தை நான் நடிகர் திலகத்துக்கு இருந்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய மனசு வேணும். இதுக்கு தான் அவரை பொன்மன செம்மல்னு சொல்கிறாங்க போல். அதாவது ஒரு நம்மை சார்ந்தவர்கள், அதாவது நம்ம சார்ந்தவங்க நம்மளுடைய அம்மாவோ அப்பாவோ இருந்தால் கூட பையனை பாராட்டிட்டா நாளைக்கு அந்த அவன் கொஞ்சம் தலகணமாகி போயிடுன்னு எதுவுமே பாராட்ட மாட்டாங்க. அவனை இன்னும் கொஞ்சம் மட்டம் தட்டி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா பாராட்டிட்டா அவன் திருப்பி இன்னும் திமிராயிட்டானா அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர, எந்த இடத்துலையும் அவனோட நல்ல குணங்களை நம்ம பாராட்டியே பேச மாட்டோம். அவன் செத்ததுக்கப்புறம் தான் நம்ம அவனை பாராட்டுவோம். அவன் செத்ததுக்கப்புறம் அவன் பாராட்டினேன்னா பாராட்டியாட்டின்னா. ஆனால் இவர் நிதர்சனத்தை அந்த நொடியே அதை அப்படியே பகிர்ந்துக்கிறார். நல்லா என் தம்பி மாதிரி கிடையாது, அவ்வளோ பிரியமாக பாசமாக எனக்காக நின்று செஞ்சுட்டு போனா அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக பதிவு பண்ணிருக்கார். இந்த மாதிரியான குணங்கள் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி நடிகர் திலகத்தினுடைய குணங்கள் வெளியே யாருக்குமே தெரியாது இந்த மாதிரியான ஒரு சிறந்த மனிதர் அப்படின்ட்டு. அவரை ஒரு நடிகர் திலகமாக மட்டும்தான் அவரை பார்த்துட்டு இருக்கோமே தவிர, சிறந்த மனிதர்களில் அவரும் ஒருத்தர் அப்படிங்கிறது யாருக்குமே புரிஞ்சுக்கிறது இல்லை. அது மாதிரி பொன்மனச்செம்மலும் சரி, நடிகர் திலகம் சரி, நான் கண்ட மனிதர்கள் மிகச்சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, உங்களுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் எவ்வளவு தெரியும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.